ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான். சிம்பிளிஃபிகேஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் ரூல்ஸ், அந்த லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணணும். ஈவன் ப்ராப்ளத்தில் பாருங்கள், பேஸு பவர் அப்படின்னு இருக்குது. 2, 5, 2 எல்லாம் பேஸு பவரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே பேஸ் பவரில் இருக்குது. இது மட்டும் 125 த ஹோல் பவர் 2/3ன்னு இருக்குது. ஸோ இதையும் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 125 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். 125 சால்வ் பண்ணும்போது 5, 2 5s are 10, 5 5s are 25, again 5, 5 5s are 25, again 5, 1. So 1 2 3 5 cube இருக்குது. ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 125 வந்து 5 cubன்னு எழுதலாம். ஸோ 2 cube the whole square divided by 5 cube இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 125 5 cubன்னு எழுதுகிறேன். இந்த ஹோல் பவர் 2/3 ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகே, டிவைடட் பை 2/4. ஓகே, ஸோ எல்லாமே பேஸ் பவர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே 2, இந்த 2, இந்த 5, இந்த 5, இந்த 2 எல்லாம் பேஸ். ஓகே, மற்றதெல்லாம் பவர். ஓகே, எக்ஸ்போனன்ட் இருக்குது. ஸோ நமக்கு லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் ரூலில் ஒரு ரூல் தெரியும். ஏ என்ன லானா, ஏ பவர் எம் த ஹோல் பவர் என்ன வந்து ஏ பவர் எம் இன்ட்டு என்னு எழுதலாம். மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் பவரை. ஓகே, ஸோ அந்த லாவை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே அப்ளை பண்ணும்போது பாருங்க, 2 பவர் 3 × 2. ஓகே, 3 × 2ன்னு சேஞ்ச் ஆகுது. டிவைட் பை 5 cube, அது அஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குது. இன்ட்டு இது பாருங்கள், 5 பவர் 3 × 2/3, அது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகே, பவரில் இருக்குது. ஓகே, டிவைட் பை 2/4. ஓகே, பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ இது 3 × 2 6, 2/6. ஓகே, டிவைட் பை 5 cube. ஓகே, இன்ட்டு 5 பவர் 3 × 2/3. இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 ஸ்கொயர் மட்டும்தான். 5/2 டிவைட் பை 2/4. ஓகே, ஸோ எல்லாமே பேஸ் வந்து 2 5ல் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நமக்கு வந்து ஒரு லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் உள்ள இன்னொரு லா என்ன தெரியும்னா, ஏ பவர் எம் டிவைட் பை ஏ பவர் என்னை வந்து பேஸ் சேமாக டிவிஷனில் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணணும். ஸோ ஏ பவர் எம் மைனஸ் என்னு எழுதலாம். ஓகே, ஸோ அந்த லாவை இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சேம் பேஸை வந்து கொண்டு வந்துக்கோங்க. 2/6 டிவைட் பை 2/4ன்னு எழுதிக்கிறேன். மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, ஸோ சேஞ்ச் பண்ணி எழுத முடியும். ஸோ 5/2 டிவைட் பை 5 cube. ஓகே ஓகே, ஸோ இந்த லாவை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது 2/6 மைனஸ் 4ன்னு எழுதலாம். இன்ட்டு 5 ஸ்கொயர்ட் மைனஸ் 3. இந்த லாவை வந்து அப்ளை பண்ணுறேன். ஏ பவர் எம் டிவைட் பை ஏ பவர் என்ன, ஏ பவர் எம் மைனஸ் என்ன எழுதலாம். டினாமினேட்டில் உள்ளது வந்து நெகட்டிவில் போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். 2/6 மைனஸ் 4ங்கிறது 2 இன்ட்டு 5/2 மைனஸ் 3ங்கிறது நெகட்டிவில் வருது. 1 மைனஸ் 1 பிக்கர் நம்பர் சைன் போடணும். ஸோ 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 5/1ன்னு வருது. ஓகே, என்ன வந்துருந்துச்சு, 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 5/1ன்னு வருது. ஓகே, நமக்கு லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் ரூலில் இன்னொரு லா என்ன தெரியும்னா, லா ஆஃப் எக்ஸ்போனண்ட்டில் வந்து ஏ பவர் மைனஸ் எம்னு இருந்தால் 1/ஏ பவர் எம்னு பாசிட்டிவில் எழுத முடியும். ஓகே, ஸோ இந்த லாவை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். 2 ஸ்கொயர்ட் இது எப்படி எழுதலாம்னா இன்ட்டு 1/5ன்னு எழுதலாம். ஸோ டினாமினேட்டில் வரும்போது பாசிட்டிவாக மாறிடும். 5/1 தான் இருக்குது. 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். 2 ஸ்கொயர் டிவைட் பை 5. ஓகே, ஸோ 2 ஸ்கொயர்னால் நமக்கு என்ன தெரியும், 2 × 2 டிவைட் பை 5. ஓகே, ஸோ 2 ஸ்கொயர்டு 2 × 2 4/5. ஆன்சர் இஸ் 4/5. தட் இஸ் த ஆன்சர். ஓகே, இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நிறைய மாடல் இருக்குது. இதில் வந்து லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஸோ அந்த லாஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஆன்சர் இஸ் 4/5. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.